எல்லாருக்கும் வணக்கம். இந்த த ஒன் சீரிஸ்ல வந்து இன்னைக்கு நம்ம 1978ல ரிலீஸ் ஆன எல்லா இசைஞானி படமும் பார்க்க போறோம். ஆ இந்த வாட்டியும் நான் 1 இயர் ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஆப்வியஸ்லி அதுக்கான டைம் கிடைச்சது. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது தான் வந்து அது எப்படி அந்த வீடியோ வரப்போகுது, எப்படி அந்த கன்டென்ட் இருக்க போகுது, என்ன பேசணும், பேசக்கூடாதுன்னு எனக்கு ஐடியா இல்லாதனால நான் பொறுமையா 1 ஆல்பம், 2 ஆல்பம்னு சேர்த்து சேர்த்து இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அந்த 76க்கு அப்புறம் 77லயும் ஒரு 4 படம் தான் இருந்தனால, நமக்கு அத கம்பைன் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஸோ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் கேட்கறது பெட்டரா தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா அந்த 78 வந்து நான் வெட்னஸ்டேவே கேட்டு புதன்கிழமையே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிப்போம். ஏதாவது மிஸ் பண்ணிறோமான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2, 3 டைம் நான் ஃபுல்லா கேட்டேன். ஒரு சில ஆல்பம்ஸ் வந்து 4 டைம் கேட்க கூட இருந்துச்சு. என்ன காரணம்னா, எல்லா ஆல்பமுமே 10லேருந்து 12 நிமிஷம் தான் இருக்கு. ரொம்ப ரேரா ஒரு சில ஆல்பம் அதுவும் இந்த வருஷம் இந்த 1978ல தான் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அந்த மாரி இருக்குது. மத்தபடி எல்லாமே 10, 12 நிமிஷம் இருக்கனால நமக்கு அத கேப்சர் பண்ணிக்கவும் ஈஸியா தான் இருக்கு. மேபி இதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா 20, 25 நிமிஷம் ஆல்பம்லாம் வந்துருச்சு. ஸோ போக போக இன்னும் நமக்கு நெறையா பெருசான ஆல்பம் தான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து அந்த டைம்ல நெறைய பாட்டு இருந்துச்சுன்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம இசைஞானி போட்ட ஆல்பம் ஆரம்ப டைம்லலாம் 10, 12, 8 நிமிஷம்லாமே கூட இருந்திருக்கு. பாட்டுக்கள் எதுவும் மிஸ் ஆயிருச்சா? இல்ல வந்து அவ்வளோதான் ஆல்பமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஏன்னா ஒரிஜினல் ஆடியோ லேபிள்ல ரிலீஸ் ஆவுறது, அவர் சேனல்ல ரிலீஸ் ஆவுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டியூரேஷன்ல தான் இருக்கு. ஒரு சில ஆல்பம் தான். நான் சொல்றது ஒரு சிலனா ஒரு 10க்கு ஒரு ஆல்பம் தான் அந்த மாரி இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த 1978ல நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஆல்பம் வந்து காற்றினில் வரும் கீதம். இதில வந்து கண்டேன் எங்கும் பூமகள்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வாய்ஸ்ல ஒரு தெம்மாங்கு பாட்டு வரும். ரொம்ப சூப்பரான பாட்டு. நல்லாருக்கும். அந்த ப்ராப்பர் தெம்மாங்கு. நம்ம ராஜா சார் பாட்டு அதே வைப். அடி பெண்ணே மாரி கிட்டத்தட்ட அந்த ஜோன்ல இருக்க பாட்டு நல்லாருக்கும். கேட்டு பாருங்க. அடுத்து ஒரு வானவில், சித்திரைன்னு சொல்லி 2 பாட்டு இருக்கும். 2மே ஜெயச்சந்திரன் சார் அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா இது ஜெயச்சந்திரன் சார் தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் ஆச்சு. இந்த வாய்ஸ கேட்ட மாரியும் இருக்கு, கேட்காத மாரியும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பேர் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா, அவரு தான் பாடியிருக்காரு. நம்ம ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு. ஸோ அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னன்னா வந்து சவுண்டு எவால்வ் ஆகியிருக்கிறது நல்லா தெரிஞ்சது. இதில ஒரு வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியரா ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, பியூரா இருக்கு. கிட்டத்தட்ட யேசுதாஸ் சார் டைப் ஆஃப் வாய்ஸ் மாரி தான். ஆனா, இதில கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு. இந்த ஒரு வானவில், சித்திரைன்ற சாங்லாம் மேபி அப்ப ஆடியோ சிஸ்டம் அந்த மாரி இருந்திருக்கனால அப்படி ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்காங்க போல. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு 2 பாட்டுமே. ஒரு வானவிலா இருக்கட்டும், சித்திரையா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. இதே படத்தில வந்து கண்டேன் எங்கும் பூமகளே இன்னொரு வெர்ஷனும் இருக்கும். அது வந்து வாணி ஜெயராம் அவங்க பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்ல ஆல்பம். சூப்பரான ஆல்பம். இந்த காற்றினில் வரும் கீதம். எல்லா பாட்டுமே பஞ்ச அருணாச்சலம் சார் தான் வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ராஜா சாருக்கு வந்து தெம்மாங்கு பாட்டு வரத்துக்கு பாரதி ராஜா சார் ஆல்பம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமா இருந்துச்சோ, அதுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாம பஞ்சவர்ணாச்சலம் சார் அவர் தான் ஃபர்ஸ்ட் படமும் குடுத்தாரு. அவரோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப முக்கியமா தான் இருந்திருக்கு. ஏன்னா, அவரு ஒரு ஆல்பம் எழுதுனாருன்னா, அவரு தான் எல்லா பாட்டும் எழுதிடுறாரு. மேக்ஸிமம் டைரக்ட் பண்ணிடுறாரு. டயலாக்ஸ் எழுதிடுறாரு, இல்ல கதை எழுதுறாரு. அந்த மாரி ஒரு ஒர்க் பண்றப்போ, அவரு தான் அந்த ஃப்ளேவர கிரியேட் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இவருக்கு அப்புறம் தான் பாரதி ராஜா சார் வந்திருக்காரு. ஸோ, அந்த சவுண்டிங்க்கான ஃப்ளேவர், அந்த கதைக்களத்துக்கான ஃப்ளேவர்லாம் பஞ்சவர்ணாச்சலம் சார் தான் பண்ணியிருக்காரு. இந்த ஆல்பமே ஹிட்டு. கேட்டு பாருங்க. காற்றினில் வரும் கீதம். அடுத்து வந்து வாழ நினைத்தால் வாழலாம். இது வந்து இந்த ஆல்பம் வந்து நம்ம இசைஞானி சார் அவரோட சேனல்லயே இருக்கு. இதுல வந்து ஒரு செம்ம பாட்டு வந்து காணாங்குருவிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு மனோரமா பாடியிருப்பாங்க. செம்ம வைபான பாட்டு. ஜஸ்ட் நீங்க இந்த பாட்டுக்கு வந்து எதுவுமே கேட்க வேணாம். ஜஸ்ட் போய் அந்த பாட்ட மட்டும் ப்ளே பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு செகண்ட்ல இருந்து அது வைபா தான் இருக்கும். உங்கள ஈஸியா உள்ள கூட்டு போயிரும். ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீல். மத்த பாட்டுலாம் ஆஸ் யூசுவல் எம்எஸ்வி சார் ஃப்ளேவர்லயே இருந்து வர ஃபேஸ்ல இருந்து வர மாரியே சாங்கா இருந்துச்சு. அடுத்து வந்து மாரியம்மன் திருவிழா. இது ஒரு ஆல்பம். இது வந்து சிரித்தால் சிரித்தேன். இந்த சாங் வந்து ஒரு டிவோஷனல் சாங் மாரியே இருந்துச்சு. ஆனா டிவோஷனல் சாங் இல்ல. பட் ஒரு டிஃப்ரெண்டான வைப். இந்த பேரும் வந்து மாரியம்மன் திருவிழானால நான் ஃபர்ஸ்ட்டு சாமி பாட்டு தான் போல இந்த மாரி வந்துருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு கேட்டுட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா லைன்ஸ் எல்லாம் அந்த மாரி இல்ல. சுயமர வச்சு தேர்ந்தெடுத்தால் என்னன்னு அப்புறம் சில லைன்ஸ் வந்து அந்த மாரி இருக்க மாரி இருக்கு. ஒரு மாரி ஆன்மீகம் கலந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து ரெகுலரா கேட்குறவங்க யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. இது எந்த மாதிரியான பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா இருந்துச்சு. அது உறுதியா சொல்லலாம். அடுத்து வந்து ஆத்தாடி ஆத்தா இந்தன்னு சொல்லிட்டு
சுசிலா அம்மா, ஜானகி அம்மா 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இதே ஊர்ல அந்த ஓரமா நின்னுட்டு 2 பெண்கள் வேடிக்கை பார்த்து கதை பேசுவாங்கல்ல. அந்த கான்வர்சேஷன் அந்த ஃப்ளேவரே ஒரு பாட்டா மாத்துன மாரி இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்க விஷயங்கள சொல்றது, அதெல்லாம் பா ஊ அதெல்லாம் பாடுற மாதிரியான ஒரு ஃப்ளேவரா இருந்துச்சு. அடுத்து இதிலயே வந்து பொழுது எப்போ குளிரும்னு நல்ல தெம்மாங்கு பாட்டு. அந்த டிஃபால்ட் தெம்மாங்கு பாட்டு. எல்லா ஆல்பத்திலயும் அப்பப்போ ஒண்ணு இடம் பெற்றது. இதெல்லாமே தான் அந்த அவரோட அந்த தெம்மாங்கு ஜோன் அத வந்து ஸ்ட்ராங் ஆக்குன பாட்டா இருக்கும். ஏன்னா, இது மத்த பாட்டுலாம் ஒரு ஃப்ளேவர்ல இருக்கு. நான் அப்பப்ப சொல்றேன் எம்எஸ்சி சார் ஃப்ளேவர் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம இதுலேருந்து புதுசா ஒண்ணு பாட்டுனா, அது அந்த தெம்மாங்கு பாட்டு தான் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அன்னக்கிளி வந்து சென்சேஷனலா மாறுனதுக்கு காரணமே அந்த தெம்மாங்கு ஃப்ளேவர் தான். அதேமாரி எல்லா ஆல்பத்திலயும் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த மாரி இதில பொழுது எப்போ புலரும்னு சொல்லிட்டு. மத்த பாட்டு வந்து ஆஸ் யூசுவல் எம்எஸ்சி சார் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. அடுத்து அச்சாணி மூவி. அதில வந்து இதுலயும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அது மாத்திரம்னு ஒண்ணு வந்துச்சு. மனோரமாவும், மலேசியா வாசுதேவன் அவங்க 2 பேரும் பாடியிருப்பாங்க. இந்த காம்போ நான் கூட பண்ணதில்ல. மேபி முன்னாடிலேருந்து கேட்கும்போது தெரிஞ்சதா என்ன இருக்கும். பட் எனக்கு இது ஐடியாவே இல்ல இவங்க 2 பேர் பாடுவாங்கன்னு. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மொமெண்ட்ஸ வந்து அப்படியே ஒரு வைபா பாடுற மாரியான ஒரு பாட்டு. இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம். நீ இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணுன்ற மாரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சிவா மனசுல சக்தியில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். யுவன் போட்டிருப்பாரு. எப்படியோ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டோட ஒரு ஓல்டர் வெர்ஷன் வைபா தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் கேட்டு பாருங்க. அடுத்து ஒரு சூப்பர் பாட்டு மாதாவின் கோயில்லே. நல்லா உருக வைக்கிற பாட்டு. நம்ம அப்படியே ஜானகி அம்மா வாய்ஸ்ல வந்து மனச அப்படியே கரைச்சிரும். இது வந்து எந்த இதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இதுவரைக்கும் கேட்டதே இல்லன்னா, தயவுசெய்து கேளுங்க. மாதாவின் கோயில்லே ரொம்ப சூப்பரான பாட்டு. நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க யாராவது இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ் யூசுவல் மத்த பாட்டுலாம் வந்து எம்எஸ்சி சார் ஃப்ளேவர்ல இருக்கும். அடுத்த படம் வந்து தியாகம். இதில வந்து வசந்த கால கோலங்கள். ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இது அழகிய கண்ணே அந்த உதிரி பூக்கள் படத்தில வர பாட்டு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாரியான ஒரு ஃப்ளேவர்லயே இதுவும் இருந்துச்சு. 2மே அவரோட பாட்டு தான். மேபி இந்த ஃப்ளேவர்ல தான் அப்ப அழகிய கண்ணே பாட்டு இருந்துச்சு. இது முன்னாடி வந்தனால. இதே படத்துலேருந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2ன்னு பாட்டு. நான் அத ரொம்ப நாள் வந்து எம்எஸ்சி சார் பாட்டுன்னே நினச்சிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எம்ஜிஆர், சிவாஜி அவங்க பாட்டுனாலே இவரு தான் கம்போஸ் பண்ணியிருப்பாருன்னு ஒரு ஐடியா இருக்கனால, சுத்தமா ஐடியாவே இல்ல. எப்படி இது ராஜா சார் போட்டிருக்காருன்னு. ஏன்னா சின்ன வயசுல சிடிலாம் இருந்துச்சு. சிவாஜி சார் பாடல்கள், எம்ஜிஆர் சார் பாடல்கள்னு. அதில இந்த பாட்டுலாம் வரும். அப்ப அந்த பழைய கலர்ல வந்துச்சுனாலே இது எம்எஸ்வி சார் பாட்டு தானே நெனச்சிட்டு இருந்தேன். பட் இது கேட்கும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்ட பத்தி சொல்ல தேவையில்ல. ரொம்ப சூப்பரான பாட்டு. அடுத்து இதில உலகம் வெறும் உலகம்னு சொல்லி ஒரு தத்துவ பாட்டு ஒண்ணு வரும். நல்ல லைன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. நல்ல மெட்டு. நல்ல சூப்பரா இருக்கும். கேட்டு பாருங்க. ஏன்னா இந்த மாரினா வந்து சின்ன மெட்டு ஆட் ஆகி அதில தத்துவம் வந்து அங்கங்க அப்படியே வந்துட்டுருக்கும். ரொம்ப ஃப்ரீக் அவுட்டா அதுக்கு முன்னாடி தத்துவம் இந்த இதிலயே வருதே. இந்த நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2 வந்து அப்படியே ஒரு காம் பண்ணி ஒரு அட்வைசபிள் தத்துவம் மாரி இருக்கும். இந்த உலகம் வெறும் உலகம் வந்து இந்த ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட குடுத்தான். அந்த சாங் மாரியே இருக்கும். இதுவும் ஒரு பீட்டோட நல்ல ஒரு அந்த உலகத்த பத்தி இங்க இருக்க எதார்த்தத்த சொல்ற மாரியான பாட்டு. நல்லாருக்கும். அடுத்து மத்த சாங்ஸ் ஆஸ் யூசுவல். அடுத்து இதிலயே வந்து திருக்கல்யாணம். அடுத்த ஆல்பம். இது வந்து நீ மோகினியா பாட்டு. இது வந்து மலேசியா வாசுதேவன் சாரும், எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடியிருப்பாங்க. இதுவும் அந்த அந்த ஹீரோ, ஹீரோயின் முட்டிக்கிற மாதிரி பாட்டு தான். நல்ல ஒரு பீட்டான வைபான பாட்டு. லைன்ஸ்லாம் ரொம்ப எதார்த்தமா இருக்கும். இதுதான் அந்த லிரிக்ஸோட டிரான்சிஷன் பீரியடுன்னு நெனைக்கிறேன். ஒரு மாரி ரொம்ப பழந்தமிழ்ல எழுதிக்கிட்டு இருந்த ஃபேஸ்லருந்து அப்படியே கொஞ்சம் எளிய தமிழ். அப்ப நார்மலா மக்கள் எப்படி பேசிட்டு இருந்தாங்க, அப்படின்ற மாரியான தமிழ்லருந்து வந்த பாட்டு அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஜோன்ல இருந்துச்சு. அடுத்து இதில அலையே கடலே. இது வந்து ஜானகி அம்மாவும், ஜெயச்சந்திரன் அம்மாவும் பாடியிருப்பாங்க. சாரும் பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு. ஆக்சுவலா நம்மளே பாட வச்சுரும் ஒரு தடவ கேட்டா. இதோட பீட்டு, மெட்டுலாம் அப்படி இருக்கும். நான் சொல்றேன், இது ஹிட் ஆகும் அப்படின்ற மாரி போட்ட பாட்டா இருந்துச்சு. ஒரே தடவ கேட்டா ரொம்ப புடிச்சு போச்சு. 2வது தடவ வச்சு நான் கூட சேர்ந்து பாட ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப நல்ல பாட்டு. அடுத்த ஆல்பம் வந்து இது எப்படி இருக்கு? இது வந்து கைரேகை பார்த்துன்னு ஒரு பாட்டு வரும். இது ஒரு மாரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. கோரஸோட ஒரு பாட்டு. இதில கோரஸும் இருக்கும். கான்வர்சேஷன்லாம் வச்சு ஊர பத்தி, ஊர் மக்கள பத்தி சொல்ற மாரியான ஒரு பாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மத்த பாட்டுலாம் நார்மலா இருந்துச்சு. அடுத்து வந்து திருப்புர சுந்தரின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். இது வந்து இதில கட்டழகு மாமான்னு சொல்லி ஒரு பாட்டு. ஜானகி அம்மா வாய்ஸ்ல. நல்ல வைபான ஒரு பாட்டு. அடுத்து வந்து ஓடம் ஒன்றுன்னு சொல்லி ஒரு
சாங். இது வந்து நம்ம இசைஞானி வாய்ஸ் அவர் வாய்ஸ்ல வர பாட்டு. வானத்து பூங்கிலின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். இது வந்து சூப்பர் டெபுட்டன். யாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். எந்த அளவுக்கு ஃபேவரைட்னா, நான் யுவன் பாட்டுக்கு ஒரு மாரி நான் அடிக்ட் ஆனேன். எப்படின்னா, நமக்கு ஒரு 10 பாட்டு புடிச்சிருக்கு. யார்ரா இதெல்லாம் போட்டிருக்கான்னு பார்த்தா, எல்லாமே யுவன் தான் போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாரி பழைய பாட்டு நான் கேட்கும்போது எனக்கு தனியா சில பாட்டு தெரிஞ்சது. யார்ரா இதெல்லாம் பாடியிருக்கான்னு பார்த்தா, ஜென்சி அம்மா பாடியிருப்பாங்க. அப்ப அவ்வளவுக்கு நமக்கு சின்ன வயசுல பழைய பாட்டு கேட்க புடிக்காது. பட் இவங்க பாடுன பாட்டு ஏதாவது ஓடுனா மட்டும், இது கொஞ்சம் ஏதோ வேற மாரி இருக்கே! நல்லா இருக்கே! அப்படின்னு ஒரு ஃபீல் தரும். அவங்க ஜென்சி அம்மாவோட டெபுட் வந்து இந்த வானத்து பூங்கிலி அப்படின்றது தான். இதில வந்து ஜானகி அம்மா, ஜென்சி அம்மா 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. அடுத்த ஆல்பம் வந்து பைரவி. இதில ஒரு செம்ம வைபான ஒரு பாட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பாட்டு நான் ஆல்பம் ப்ளே பண்ணோனே வந்துச்சு. கட்ட புள்ள குட்ட புள்ளன்னு சொல்லிட்டு டிஎம்எஸும் டிஎம்எஸ் சாரும், ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு ஃப்ளேவர்ல தான் இந்த என்னடி முனியம்மா பாட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான பாட்டு. ஃபர்ஸ்ட்டு இது ப்ளே ஆனனால நான் ஒரு 3, 4 தடவ இத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு தடவ கேட்டோனே, என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு மறுபடியும் கேட்கலாமே! அந்த மாரி இருந்துச்சு. மத்த பாட்டெல்லாம் நார்மலான ஒரு எம்எஸ்வி சார் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. அடுத்து வந்து அவர் ஒரு பச்சை குழந்தை. சாரி அவள் ஒரு பச்சை குழந்தைன்னு ஒரு ஆல்பம். இது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் ஆல்பம். ஏன்னா இது வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரோட படம். அ விஜய் சாரோட அப்பா படம். 2 பாட்டு தான் படத்துல. 2மே வந்து அவரோட அம்மா சோபா அவங்க தான் பாடியிருப்பாங்க. இதில தான் கங்கை அமரன் சார் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறாருன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இதுவரைக்கும் பார்த்ததுல எதுலயும் எழுதல. ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதில தான் எழுதுறாரு. இதில மாலை இளம் மனதில் அப்படின்ற பாட்டு தான் வந்து கங்கை அமரன் சார் எழுதியிருப்பாரு. நல்ல ஆல்பம். ஆக்சுவலா 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. நான் கூட என்ன டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுக்கு சம்மந்தமே இல்லாம வந்திருக்கே இந்த ஆல்பம். 2 பாட்டு சின்னதா இருக்கு. 2மே விஜய் சாரோட அம்மா பாடியிருக்காங்க. விஜய் சார் அப்பா டைரக்ஷன். என்ன ஸ்பெஷலா இருக்கும்னு பார்த்தா, உண்மையாலுமே 2 பாட்டுமே நல்லா இருந்துச்சு. டக்குன்னு முடிஞ்சுச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து சிட்டுக்குருவி ஆல்பம். இது வந்து ஒரு செம்ம சென்சேஷனலான ஆல்பம். இதில என்னோட ஃபேவரைட் இருக்கு. ரொம்ப ரொம்ப புடிச்ச பாட்டு. இது இந்த ஆல்பம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் கண்மணி பாட்டு. அப்பா என்ன மாதிரியான ஒரு சாங்கு, என்ன மாரி லிரிக்ஸு பயங்கரமா இருக்கும். அது அந்த 2, 3 பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வச்சு எழுதியிருப்பாங்க. என் கண்மணி உன் காதலின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ஹீரோவா இருக்க அவரே பாடுவாரு. அப்புறம் அவருக்குள்ளருந்து வெளிய வந்து நம்ம மைண்ட் வாய்ஸ் பாடுற மாரி இருக்கும். 3 பெர்சனா தன்னையே நெனச்சுக்கிட்டு, உன்னோட காதலி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ற மாரி இருக்கும். அதுக்குள்ள அழகா கியூட்டான லவ்வு. இடையில அந்த பாட்டு வீடியோ சாங்ல வந்து பஸ்ஸுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் இந்த ஃபுல் பாட்டும் அந்த பஸ்ஸில தான் வரும். இந்த ஸ்டாப் வந்துருச்சு இறங்கு. இந்த கூடைய கொஞ்சம் தள்ளுமா வழிவிடு அப்படின்னு அந்த கண்டக்டர் பேசிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த லைஃபயவே எடுத்து சொல்ற மாரி இருக்கும். எவ்வளோ எக்ஸ்டர்னலா இருக்கு இது. அதே அளவுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸுமே இதில பாடும். அவ்வளோ இன்டர்னலாவும் இருக்கும். ரொம்ப நல்ல பாட்டு. தயவுசெய்து யாராச்சும் கேட்காம இருந்தீங்கன்னா கேட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. ஒன்ஸ் கேட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். அத பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலயே வந்து "ஒன்ன நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன்." அது ஒரு பயங்கர ஃபேமஸான பாட்டு. இது அதிகமா எங்க போனாலும் நான் அந்த சின்ன வயசா இருக்கும் முன்னால கேட்டுருக்கேன். அந்த டைம்ல சிடில, கேசட்லலாம் போடும்போது. ரொம்ப நல்ல பாட்டு. இதே மாரி ஃப்ளேவர்ல தான் "ஆசை வச்சேன் உன் மேல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாரி தான் இதுவும் இருந்துச்சு. அடுத்து "பொன்னல்ல பொன்னல்லன்னு" செம்ம ஒரு தெம்மாங்கு பாட்டு. எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து "அடடா மாமர கிளையேன்னு" ஒரு பாட்டு இருக்கும். இது வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த ஆல்பத்தில தனித்தனியா சொல்ல வேணாம். சிட்டுக்குருவி ஒரு ஃபைன் ஆல்பம். அத அழகா அப்படியே எடுத்து வச்சிடலாம். நம்ம அன்னக்கிளி அந்த மாரி சொல்றோம்ல, அந்த லிஸ்ட்ல இத அழகா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். அடுத்து ஒரு "இளமை ஊஞ்சல் ஆடுது." இது ஒரு பயங்கரமான ஆல்பம் சொல்லவே வேணாம். இதுவுமே அந்த லிஸ்ட்ல சேர்த்துடலாம். பயங்கரமான ஆல்பம். இது "என்னடி மீனாட்சியா" இருக்கட்டும், "தண்ணி கருத்தடிச்சா" இருக்கட்டும், "ஒரே நாள் உன்னை நானா" இருக்கட்டும். எல்லா பாட்டுமே அவ்வளோ பெஞ்ச் மார்க்கான பாட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. இது வந்து ராஜா சார் தான் போட்டிருக்காருன்னு லேட்டரா தான் தெரிஞ்சது. பட் செம்ம வைப். ஒவ்வொரு பாட்டும் அதோட சிச்சுவேஷனுக்கு, அந்த ஃபேஸுக்கு இத விட பெஸ்ட்டா ஒரு பாட்டு வந்துர முடியாதுன்ற மாரி குடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான பாட்டு. அடுத்த ஆல்பம் வந்து "சட்டம் என் கையில்." இந்த ஆல்பத்தில வந்து எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு சொல்லணும்னா, "சொர்க்கம் மதுவிலே" பாட்டு. இது வந்து ராஜா சார் பாட்டுன்னு எனக்கு தெரியாது. எதார்த்தமா ஒரு நாள் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது, ஏதோ யூடியூப்லயோ எதுலயோ பார்த்த மாரி ஞாபகம். ஒரே தடவ தான் கேட்டோம். அந்த லேடி வாய்ஸ்ல இருந்து இத பாடுற எல்லாம் அப்படியே
பயங்கரமா மைண்ட்ல புடிச்சுச்சு எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். நாங்க இத பாடி, பாடி, பாடி பார்த்துட்டுருப்போம். ரொம்ப, ரொம்ப சூப்பரான பாட்டு இந்த சொர்க்கம் அருகிலே. அவ்ளோ வைபா இருக்கும். அப்படியே மனச லேசாக்கி பறக்க விடுற மாரி இப்ப இந்த விஜய் ஆண்டனி சார் வைப் இந்த மாரிலாம் சொல்றாங்களே, எக்ஸாக்ட்டா இதெல்லாம் அந்த ஃப்ளேவர் தான். அங்க இருந்தா மேபி இதெல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்ளோ சூப்பரான பாட்டு. யாருனா கேட்காம இருந்தீங்கன்னா கேளுங்க. அடுத்து வந்து கிழக்கே போகும் ரயில். இது ஒரு பயங்கரமான ஆல்பம். இப்ப நம்ம இனிமே பயங்கரமான ஆல்பம், பயங்கரமான ஆல்பம்னு அதிகமா யூஸ் பண்ணும் போல. ஏன்னா, எல்லா பாட்டுமே அப்படி போறார். நம்ம வந்து தெரியாத ஆல்பம்னு ஒண்ணு கேட்டு கூடமே, அந்த ஆல்பமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு, எதையோ ஒண்ணு கேட்குறோன்ற ஃபீலே இல்ல. ஒன்ஸ் முழுசா கேட்டுட்டோம்னா, நல்லா இருக்கே அப்படின்னு தான் தோணுதே தவிர, இது என்ன இப்படி இருக்குன்னு இப்போ வர நம்ம ஒரு பாட்டுமே கேட்கல. அப்படி இருக்கப்ப, அதிலேயே நம்ம ஆல்ரெடி எல்லாம் பெஸ்ட்டு. நம்ம அதில ஒரு பெஸ்ட்ட வேற சூஸ் பண்றோம். இது பெஸ்ட்லயும் பெஸ்ட்டான ஆல்பம்ன்ற மாரி, இந்த அன்னக்கிளி இந்த மாரி ஆல்பத்தில அடுத்து வந்து நமக்கு கிழக்கே போகும் ரயில். அது எல்லாருக்கும் அந்த பாட்டுலாம் தெரியும். பூவரசம் பூவா இருக்கட்டும், கோவில் மணி ஓசையா இருக்கட்டும், மாஞ்சோலை கிளிதானா இருக்கட்டும், மலர்களேவா இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச் தான். இது வந்து தனியா இந்த பாட்டு இப்படி இருக்கும், அந்த பாட்டு அப்படி இருக்கும்லாம் இல்ல. தயவுசெய்து கேட்காம இருந்தா ஃபுல் ஆல்பம் போட்டு ஜூக் பாக்ஸ கேளுங்க. நல்ல வைபா இருக்கும். டக்குனு உங்களுக்கு சுதாகர் சார் மைண்ட்ல வருவாரு, ராதிகா அம்மா மைண்ட்ல வருவாங்க, ரயில் சவுண்டு கேட்கும். இது எல்லாமே அந்த சவுண்டிங்லேயே நமக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாரு ராஜா சார். செம்ம பயங்கரமான ஆல்பம். அடுத்து மோஸ்ட் ஃபேவரட் இதுவும் ஒரு பயங்கரமான ஆல்பம்னு அடுத்து வைக்கலாம். முள்ளும் மலரும். அப்பா! ஆல்பம், படம், ஆக்டிங் அந்த 3 டிராகன் மாரி ஒரு 10, 20 டிராகன் போட்டுக்கலாமாட்ருக்கு. படத்தில சின்ன சின்ன விஷயம் கூட அவ்ளோ சூப்பரா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபினிஷ்டான டைரக்டர். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் மகேந்திரன் சார் தான். அவரு எடுத்த படத்தில ஒரு 10% 20% நாளைக்கு நம்ம படமா எடுத்துட்டோம்னா கூட, ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நெனச்சுப்பேன். அந்த அளவுக்கு ஆர்கானிக்காவும் இருக்கும். அந்த உலக சினிமான்னு சொல்ற படங்களுக்கு எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாத படமா இருக்கும். ரொம்ப சூப்பரா சென்சிபிளா ஹேண்டில் பண்ணுவாரு. அவரோட சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லாருக்கும். அது இவங்க காம்போல வந்து எல்லா படமுமே பயங்கரம் தான். மகேந்திரன் சார், ராஜா சார். சில எல்லா பாட்டுமே பயங்கரமான பாட்டு தான். எனக்கு எந்த பாட்டு எத விட பெஸ்ட்டுன்னு கூட என்னால இதில சூஸ் பண்ணிற முடியாது. ஏதோ ஒரு பாட்டாச்சும் கம்மியா ஃபீல் ஆகும். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த ஆல்பத்தில. அது செந்தாழம் பூவில சொல்ல முடியுமா? அடிப்பெண்ணே ஜென்சி அம்மா வாய்ஸ்ல வர்றது. ஃபுல் லென்த் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லா பாடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நித்த நித்த நில்லு சொல்ல முடியுமா? ராமாயண்டாலும் சொல்ல முடியுமா? எதுக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு கம்மின்னே சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பரான பாட்டு எல்லாமே. அது ரஜினி சார் ஆக்டிங், அந்த சிச்சுவேஷன் பிளேஸ்மெண்ட்டு, தங்கச்சியா நடிச்சவங்க எல்லாமே பயங்கரமா இருக்கும். ராமாயண்டாலும் பாட்டு கங்கையமரன் சார் தான் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தான் தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பல டைம் கேட்டுருக்கேன். பல டைம் ரிங்டோனுமே அதுதான் கூட. இப்ப நம்ம பேட்டையில ரீகிரியேட் பண்ணப்போ கூட அது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. அந்த சவுண்டுக்கான ஏஜஸ்லாம் கிடையவே கிடையாது. மேபி இன்னும் ஒரு 50, 60 வருஷம் கழிச்சும் சில ஆல்பம்ஸ்லாம் நிக்கும்னா, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்ல எல்லா ஆல்பத்தையுமே சேர்த்து சொன்னா, அதில கண்டிப்பா முழுலாம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதில டவுட்டு கிடையாது. அடுத்து வந்து கண்ணன் ஒரு கைக்குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். இது ஆல்பமா எங்கேயுமே கிடைக்கல. தனித்தனி பாட்டா பிட்டு பிட்டா கேட்டேன். அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபுல்லா அப்லோட் பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒரு ஃபேன் வந்து. பட் அதில சவுண்டு ரொம்ப இதா இருந்துச்சு. ஏதோ கேசெட் ஓடுறப்ப அதில வச்சு மைக் வச்சு ரெக்கார்ட் பண்ண மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் வந்து ஆனா நல்லா இருந்துச்சு ஆல்பம். எனக்கு தனித்தனியா அது அடுத்த பாட்டு ஷிஃப்ட் ஆவுறதும் அதில தெர்ல. ஒரு பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறதுன்னு தெர்ல. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் முழுசா என்ஜாய் பண்ண முடியல. பட் வந்து நல்லா இருந்துச்சு. கேட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதோட ஃபுல் வெர்ஷன் எங்கேயாச்சும் கிடைச்சா யாராவது சொல்லுங்க. நான் இன்னொரு தடவ கேட்டு பார்க்குறேன். ஆனா அதுக்காக வந்து பாட்டு நம்ம இப்படி இல்லன்னுலாம் இல்ல. உத்து உத்து நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் திரும்ப ஒரு 2, 3 டைமு. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து வந்து சிகப்பு ரோஜாக்கள். இது ஒரு சென்சேஷனலான ஆல்பம். இனி நம்ம ஆல்பத்துக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும் போல இப்படி அவரு கம்போஸ் பண்ணிருக்காரு. நினைவோ ஒரு பறவை. அது ஆல்ரெடி என் பிளேலிஸ்ட்ல இருக்க பாட்டு. அது என்னான்னே வெறும் ஆடியோவா கேட்டு அதெல்லாம் புடிச்சிச்சு. அப்ப அந்த MP3 கேசட்லயே அது புடிச்ச பாட்டு தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது படம், அது கமல் சார் நடிச்சிருக்குது அப்படிலாம் தெரிஞ்சது. இது இந்த நினைவோ ஒரு பறவை வந்து கமல் சார் தான் வேற பாடியிருப்பாரு. ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டு வந்து அப்படியே அந்த சுத்தி இருக்கிறதெல்லாம் மறந்துரும். அப்படியே இந்த ஏர்ல பறக்கிற மாரி வைப் எடிட்லாம் போடுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பாட்டு வந்து இந்த நினைவும் ஒரு பறவை. அடுத்து வந்து இந்த மின்மினிக்குன்னு ஒரு அது அழகா அப்படியே இந்த நம்ம நடக்கிற ஃப்ளோவுக்கு அந்த மெட்டு இருக்க மாரி இருக்கும். ஒரு வார்த்தை முடிஞ்சு அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. பின்னாடி வர்ற பீட் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம்ல. ஒரு ஜாலியா ஒரு தட்ட பேசிட்டே நடந்து போற மாரி இருக்கும். படத்துல பார்த்தா சிச்சுவேஷனுமே அந்த மாரி தான் 2 பேரும் டிராவல் பண்ணிட்டுருப்பாங்க. ஒருத்தர் அந்த ஹீரோயினுக்கு எக்ஸைட் ஆகும் ஸ்ரீதேவி மேமுக்கு சொல்லிட்டு. அந்த படம் கூட ரீசென்ட்டா போட்டிருந்தாங்க. இப்ப கூட கேடிவில.
அப்பதான் எனக்கு புரிஞ்சது அந்த டைம்ல டெட் மந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸு. இப்ப ரீசென்ட்டா Netflixல டாக்குமெண்ட்ரிலாம் இருந்துச்சு. ரெசிபீடியா கூட வீடியோல பேசியிருப்பாரு. சாரி Spotifyல பேசியிருப்பாரு. ஒரு மாரி 80ஸ்ல சைக்கோ அந்த டெட் மணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவன் இந்த மாரி பெண்கள்லாம் இதெல்லாம் பண்ணான். ஸோ அந்த ஒரிஜினல் வந்து அப்பதான் நடந்திருக்கும். இந்த சிவப்பு ரோஜாக்கள் வந்த டைம்ல. அதுக்கு முன்னாடி. அத இன்ஸ்பயரா பண்ணி தான் மேபி அந்த படம் வந்திருக்கலாமோன்னு இப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. தெர்ல. மேபி யாருக்காவது தெரிஞ்சா அத சொல்லுங்க. இப்ப படமும் பார்க்கும்போது அந்த மாரி தான் தோணுச்சு மறுபடியும் பார்க்கும்போது. படம் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சா? இல்ல அந்த கேஸ் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சான்ற டீட்டெயில்ஸ் தெர்ல. மேபி யாருனா தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து வந்து அவள் அர்ப்பணித்தான். ஒரு நல்ல ஒரு ஆல்பம். இந்த உறவுகள் தொடர்கதை. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ரீசென்ட்டா பிரதீப் சார் அவரு கூட பாடி மறுபடியும் ஒரு தடவ அத வைபாக்கி இது பண்ணி விட்டாங்க. ஏஸ்தா சார் பாடியிருப்பாரு. கங்கை அமரன் சார் லிரிக்ஸ். உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னடா எதுவுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? எந்த திசை எதுன்னே தெரில அப்படின்ற மாரி ஏதாவது உணர்வு இருந்துச்சுன்னா, தயவுசெய்து இந்த உறவுகள் தொடர்கதைய ஒரு வாட்டி கேளுங்க. அப்படியே உங்கள தோள்ல கை வச்சு கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்ற ஒரு ஃபீல வந்து குடுக்கும். ரொம்ப நல்ல பாட்டு. அடுத்து வந்து அடியாத்தா இந்த ஆல்பத்தில. இது வந்து நம்ம இசைஞானி சார் அவரோட வாய்ஸ். அப்பப்ப தான் இதுவரைக்கும் 1 பாட்டு, 2 பாட்டுன்னு தான் பாடியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவரு நெறைய பாட ஆரம்பிச்சிருப்பார் போல. அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்த ஆல்பம் வந்து சொன்னது நீதான். இதில வெள்ளி நிலாவினிலே இது வந்து ஒரு பாட்டு. ஜெயச்சந்திரன் சார் அவரு பாடியிருப்பாரு. நல்ல ஒரு ஸ்மூத்தான அப்படியே ஒரு அழகான பாட்டு. அந்த கடல் அலை போயிட்டு வர மாரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. மத்த சாங்கும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த வெள்ளி நிலாவினிலே வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு இது சென்சேஷனல்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஏதாவது சேர்க்கணும். ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா ஒரு ஒரு 10 ஆல்பம் பிக் பண்ணோம். ஹோல் தமிழ் மியூசிக்லயே நான் தனியா பிளேலிஸ்ட் வச்சு கேட்குறேன். ரகுமான் சார் பாட்டு பிடிக்கும். அனிருத் சார் பாட்டு பிடிக்கும். இப்போ வந்த சாய் அபியங்கர் அவரோட ஆசைக்கூட வரைக்கும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ரேப் பிடிக்கும். கானா பாட்டு பிடிக்கும். எல்லாமே சேர்த்து ஒரு 10 ஆல்பம் சூஸ் பண்ணணும். நான் கடைசியில கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த இப்ப சொல்லப்போற ஆல்பத்த சூஸ் பண்ணுவேன். தட் இஸ் பிரியா ஆல்பம். எப்பா! இந்த ஆல்பம் வந்து இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட்டு இல்ல. ஒரு வேளை இருந்திருந்தா அன்னைக்கு இதுமாரி இது ஆயிருக்கும். நான் இந்த ஒரே ஆல்பத்த பத்தி தான் இப்ப நான் பேசியிருப்பேன். ஏன்னா, அத நான் 7 தடவ கேட்டிருப்பேன். திரும்ப, திரும்ப, திரும்ப எல்லா நாளும் கேட்க ஆரம்பிச்சிருப்பேன். இப்பயே வந்து இந்த கடைசி ஆல்பம் கேட்கறதுக்கு தான் வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இதில வந்து நான் தனித்தனியா எனக்கு இந்த பாட்டு இதிலும் அதே மாரி தான். அது ஒரு பாட்டு மேல, ஒரு பாட்டு கீழன்ற இது இது பெஸ்ட்டு இது பெஸ்ட் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கேட்டுருங்க. ஃப்ரீ ஆல்பம். ஏதோ ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, இன்னொரு பாட்டு கேட்கல, இல்ல கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இல்ல கேட்டதே இல்லனாலும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. போய் ஃப்ரீ ஆல்பம்னு சர்ச் பண்ணி எல்லா பாட்டையும் கேட்டுருங்க. டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. பிளேலிஸ்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 பாட்டு ஆட் ஆறதுக்கு நான் கேரண்டி. அவ்ளோ சூப்பரான ஆல்பம். ரொம்ப ஒரு ஃபின்னஸ்ட்டான பயங்கரமான ஆல்பம். "என்னுயிர் நீதானே" பாட்டு. அதுவா இருக்கட்டும், சிங்கப்பூர் அந்த ஊருக்காகவே ஒரு பாட்டு உருவாக்குன மாரி அவன் பண்ணுவேன். "என்னுயிர் நீதானேல" வந்து அந்த அவங்க ஊர் லாங்குவேஜ்லயும் லைன்ஸு, அப்புறம் தமிழ்லயும் வரும். ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து அந்த லாங்குவேஜ்ல பாடுவாங்க. அப்ப இவரு வந்து தமிழ்ல பாடிருப்பாரு ஹீரோ வந்து. அடுத்து ஹீரோ வந்து அந்த லாங்குவேஜ்ல பாடுவாங்க. ஹீரோயின் வந்து தமிழ்ல பாடிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்றத ஒரு மாரி சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. ரஜினி சார் வேற நடிச்சிருப்பார். அந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு ஆடியோவே நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடியே நான் கேட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. ரொம்ப பிடிச்ச பாட்டு. எஸ்தா சார் வாய்ஸ் அவ்ளோ ஸ்டைலா சூப்பரா பாடியிருப்பாரு. நம்ம பொதுவா வந்து எஸ்பிபி சார் வந்து எல்லாருக்கும் மேட்ச் ஆகுற மாரி பாடுவாரு. ரஜினி சாருக்கு பாடுனாலும் அப்படியே இருக்கும். கமல் சாருக்கு பாடுனாலும் அவரு பாடுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். டிஎம்எஸ் சாரையும் நம்ம சொல்லுவோம். எம்ஜிஆருக்கு பாடுனாலும் அவர் பாடுற மாரி இருக்கும். சிவாஜி சாருக்கு பாடுனாலும் அவர் பாடுற மாரி இருக்கும்னு. ஆனா ஏஸ்தா சார் இந்த ஆல்பத்தில பாடுன எல்லா பாட்டுமே ரஜினி சாருக்காக பாடுன மாரியே இருக்கும். அவரும் கொஞ்சம் மெனக்கெட்டு பாடியிருப்பாரு. இவருமே அதுக்கேத்த ரியாக்ஷன்ஸ்லாம் குடுத்துருப்பாருன்னு நெனைக்கிறேன். பொதுவா வந்து சொல்லுவாங்க, ராஜா சாருக்கு விஷுவல்ஸ சரியா அமையல. பாட்டு சூப்பரா இருக்கும். போய் விஷுவல் பார்த்தோம்னா, என்னடா இதுன்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரியா படத்துல அது கொஞ்சம் மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. நெறைய விஷுவல்ஸ் இந்த படத்துல. அவரு ஏஸ்தா சார் அவ்ளோ மெனக்கெட்டு ரொம்ப சூப்பரா அழகா பாடியிருப்பாரு. அவ்வளோ ஸ்டைலா பாடியிருப்பாரு சொல்லப்போனா. அதுதான் இதுல பியூட்டி. அவரு எப்பவுமே ஸ்மூத்தா அழகா பாடுவாரு. இதுல நல்லா ஸ்டைலா பாடியிருப்பாரு. ஆப்வியஸ்லி ரஜினி சாருக்கு அது அதோட இயல்புன்றனால அவரு பண்றப்ப அது அது வீடியோவாவே இன்னும் பியூட்டியாவும் இருந்துச்சு. கேட்டு பாருங்க. டார்லிங் டார்லிங். அது ஒரு பயங்கரமான பாட்டு. சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க. வேற லெவல் வைபான பாட்டு. பக்கா பக்கா பார்ட்டி சாங்.
இந்த ஃப்ளேவர்ல நெறைய பாட்டு நம்ம அதுக்கப்புறம் கேட்டுருப்போம். நெறைய அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைரக்டருக்கு பாதிச்ச பாட்டா இருக்கும். அடுத்தது ஏஐ பாடல்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கும். ஜென்சி மேமும், யேசுதாஸ் சாரும் தான் பாடியிருப்பாங்க. இதில மேல் வாய்ஸ் எல்லாமே யேசுதாஸ் சார் தான் பாடியிருப்பாரு. இன்னும் ஸ்ரீராமணின்னு கூட ஒரு பாட்டு இருக்கும். இது யேசுதாஸ் சார் ஃபேனுக்கு என்ன மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் ட்ரீட்டுன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ செம்ம ஆல்பம். எல்லா பாட்டுமே மைண்ட்ல நிக்கிற மாரி பாட்டு. இதெல்லாம் தனித்தனியா வேற படம்னு நெனச்சுட்டு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுலாம் எனக்கு புடிக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. வந்து பார்த்தா எல்லாம் ஒரே படமா இருக்கும். அந்த மாதிரியான பாட்டு. ரொம்ப சூப்பரான பாட்டு. பிரியாலாம் வந்து ஹைலி ஹைலி ரெக்கமெண்டட் கேட்டுருங்க. அடுத்த கனவுல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய்.